இந்த வீடியோல நம்ம வந்து சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். அதாவது 11th இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். இன்னும் நம்ம சொல்லப் போனா நீங்க கெமிஸ்ட்ரி நீங்க வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. கெமிஸ்ட்ரி இப்பதான் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது 11th ஸ்டாண்டர்ட் தான் வந்து இருக்குது. ஓகே? அப்ப இது தெரியாம நீங்க கெமிஸ்ட்ரி வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 10th வரைக்கும் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டீப்பா வந்து இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து சிலபஸ் எல்லாமே நமக்கு வந்து சேஞ்ச் பண்றாங்க. அப்ப நமக்கு வந்து மோல் கான்செப்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டே போறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இந்த வருஷம் வந்து 9th நியூ சிலபஸ் வந்து வெளியில பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் 10th 11th 12th தான் பண்ணாம இருக்காங்க. அப் டு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லயே மோல் கான்செப்ட் வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்க ஒன்னு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே முதல்ல என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து மாலிகுலர் மாஸ் வந்து கால்குலேட் பண்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். கால்குலேட் தி மாலிகுலர் மாஸ் ஆஃப் வந்து குளுக்கோஸ் கேட்டுக்கிறாங்க. குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்காம கூட கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கால்குலேட் தி மாலிகுலர் மாஸ் ஆஃப் வந்து குளுக்கோஸ் மாலிகுல். ஏன்னா குளுக்கோஸ் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா C6H12O6ன்றது ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பாட்னில வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து படிப்பாங்க. போட்டோசிந்தசிஸ்ல நமக்கு வந்து குளுக்கோஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளுக்கோஸா மாதிரி தான் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். அந்த குளுக்கோஸ்ன்றது நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான மாலிகூல். அதோட மாலிகுலர் ஃபார்ம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் ஆனா இங்க மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ C6H12O6 ஓட மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. மாலிகுலர் மாஸ்னா இந்த மாலிகுலோட வெயிட் வந்து நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ மாலிகுலர் மாஸோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஒரு ஆட்டமோட வெயிட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்றது ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன்றது ஒரு ஆட்டம், ஆக்சிஜன்றது ஒரு ஆட்டம். அப்போ ஒவ்வொரு ஆட்டத்தோட வெயிட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணா நமக்கு வந்து மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ C6H12O6 இதோட weight which is equal to நமக்கு எத்தனைனா 6 கார்பன் வந்து இருக்குது. 6 into கார்பன் பிளஸ் நமக்கு என்னதுன்னா 12 into ஹைட்ரஜன் பிளஸ் நமக்கு என்ன பண்ணா 6 into ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து போடணும் இல்லையா? ஏன்னா 6 ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ கார்பன் 6 into ஒரு கார்பனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் நமக்கு வந்து 12 தான் போடுவோம். ஆனா ரொம்ப மோர் அக்யூரேட்டா சொல்ல போனா 12.011 வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து கார்பனுடைய வெயிட். நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஹைட்ரஜனுடைய வெயிட். ஹைட்ரஜனுடைய வெயிட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து 1 தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். 99% நம்ம 1 தான் யூஸ் பண்ணுவோம். பட் எக்ஸாக்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1.008 வந்து நமக்கு வந்து இருக்கும். பிளஸ் 6 into ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 16 தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து 16 வந்து நம்ம போட்டுடலாம். அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 12 6 ஆர் வந்து 72.066 பிளஸ் 12 8 சார் வந்து 96 இல்லையா? அப்போ 12.096 பிளஸ் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு நமக்கு வந்து 6. அப்போ 16 இன்ட்டு 5 நமக்கு என்ன வரும் 80. அப்போ ஒரு 16 ஆட் பண்ணால் 96 வந்து வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 6 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 12. ரிமைனிங் 1 வந்து இருக்குது. ரிமைனிங் 1 என்ன இருக்கும்? 10 16 ரிமைனிங் 1 பார்த்தீங்கன்னா 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 4 0 ரிமைனிங் 1 வந்து இருக்குது. 8 9 18 வந்து நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்னன்னா 180. அப்போ இதோட மாலிகுலர் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180.162 கிராம் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சார் ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து இவ்வளோ வெயிட்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மோலுக்கான வெயிட். ஓகேவா? 1 மோல் குளுக்கோஸ்க்கான வெயிட் தான் நமக்கு வந்து 180.162. நம்ம சொல்ற அட்டாமிக் வெயிட் மாலிகுலர் வெயிட் எல்லாமே 1 மோல் சப்ஸ்டன்ஸுக்கு. 1 மோல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.023 into 10 to the power of 23 molecules. இவ்வளோ மாலிகுல்ஸை எடுத்து அதோட வெயிட் நம்ம வந்து மெஷர் பண்ணாதான் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து வரும். இது வந்து ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுலான வெயிட் கிடையாது. இவ்வளோ அமௌண்ட் 6.023 10 to 23 மாலிகுல்ஸ் எடுத்து அதை வே பண்ணீங்கன்னா 180.162 கிராம் வந்து கிடைக்கும்.